நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம நிறைய விதமான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தீபாவளி ஸ்பெஷலாக பார்த்துட்ருக்கோம்ல. அந்த வகையில் இன்றைக்கி நல்ல முறுமுறுவான டேஸ்டியான முறுக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் முறுக்கு அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. முறுக்கு நல்ல மொறுமொறுவாக வர்றதுக்கு மெஷரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த கப்பில் பச்சரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த கப்பில் 4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற மாவு குறகுறப்பாக இருக்கக்கூடாது. எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸான மாவு எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா டம்ளர் எடுத்து அதே டம்ளரில் மற்ற எல்லா பொருட்களும் மெஷர் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நான் மொத்தமாக 4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இல்லை கடையில் வாங்கின அரிசி மாவு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மாவு நல்லா நைஸாக இருக்கணும். என்ன தான் நம்ம நைஸ் அரைச்சாலும் கூட ஒரு டைம் நல்லா ஜலிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சில நேரத்தில் சின்ன சின்ன கப்பி இருந்ததுன்னா முறுக்கு பிழியும் போது அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இருக்கிறதுலே பொடி ஜல்லடை, நம்ம மாவு ஜலிப்போம்ல, அந்த ஜல்லடை எடுத்து இந்த மாதிரி ஜலிச்சுக்கோங்க. எல்லா மாவும் நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஜலிச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. உளுந்து வெள்ளையாகவே தான் இருக்கணும். உளுந்து வெள்ளையாக இருந்தால் தான் நம்ம சுடப்போகிற முறுக்கு நல்லா வெள்ளை கலரில் கிடைக்கும். நீங்கள் உளுந்தை பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துட்டிங்கன்னா முறுக்கும் கலர் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். வெள்ளையான முறுக்கு வேணும்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு உளுந்தை லேசாக சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா உளுந்து நல்லா சூடாக இருக்கணும். அது கரெக்டான பக்குவம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். வறுத்துட்ருக்கும்போதே இடையில லேசாக இந்த மாதிரி தொட்டு பாருங்க. அப்போது கையில் நல்லா சூடு இருக்கணும். இப்போ கொஞ்சம் கூட சூடு இல்லை, வெது வெதுப்பாக தான் இருக்குது. கை நல்லா சுடணும். அந்த அளவுக்கு தான் நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போ மறுபடிக்கும் வறுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 1-2 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடிக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. மறுபடிக்கும் தொட்டு பாருங்கள். இப்போ தொடவே முடியலை, நல்லா சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதை முழுமையாக ஆற வைக்க போகிறோம். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. முழுமையாக ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைக்கணும். இப்போ உளுந்து ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு ஆற வச்சுருந்தேன். இது இப்போ நல்லா ஆறி இருக்குது. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரும் நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரிசி ஜலிச்சோம்ல ஜல்லடை, அதிலே போட்டு இந்த மாவையும் ஜலிச்சுக்கோங்க. நல்ல பொடி கண்ணுடைய ஜல்லடை எடுத்துக்கோங்க. நம்ம மாவு ஜலிக்கிற ஜல்லடை, அதில் தான் நல்லா ஜலிக்க முடியும். இப்போ இந்த அளவுக்கு கப்பி வந்திருக்கு. இதை மறுபடிக்கும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு மறுபடிக்கும் ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. இந்த கப்பியை சேர்த்துடக்கூடாது. சேர்த்தோன்னா முறுக்கு வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி உளுந்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கடையில் கூட ரெடிமேடாக உளுந்து மாவு கிடைக்கும். நீங்கள் அது கூட வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது யூஸ் பண்ணும்போதுமே நீங்கள் ஜலிச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். 4 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு உளுந்த மாவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவோடு சேர்த்துருங்க. அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டும் நான் ஒரே பவுலில் தான் சலிச்சு வச்சுருக்கேன். அது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க உப்பு மாவில் எல்லா பகுதியிலையும் படும், கரெக்டாக வரும். உங்களுக்கு உப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்க்கும்போது நல்லா முறுக்கு கிறிஸ்பியாக வரும். இன்னும் முறுக்கு நல்லா பொறுபொருன்னு வரணுன்னா நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் சேர்க்கலாம். வெண்ணெய் இருக்குல்ல, அது சேர்க்கலாம். இப்போ இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு எள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பால் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் பால் சேர்த்து முறுக்கு செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எடுத்திருக்க மாவு அளவுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்து துருவிட்டு மிக்சியில் போட்டு தண்ணி சேர்த்து அரைச்சி பிழிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். அந்த ஒரு தேங்காயிலேயே நான் 2-3 டைம் தண்ணி சேர்த்து அரைச்சி பால் எடுத்து சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக சேர்க்கும்போது நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் முழுமையாகவே தேங்காய் பாலில் சேர்த்து செய்யலாம், இல்லைனா முழுமையாகவே தண்ணியில் சேர்த்து பண்ணலாம். நான் தேங்காய் பால் தண்ணி ரெண்டும் கலந்து தான் பண்ணியிருக்கேன். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. மாவு சாஃப்டாக இருந்தால் தான் நீங்கள் முறுக்கு பிழியும் போது பிரிஞ்சு போகாமல் வரும். இப்போ முறுக்கு பிழியறக்கு ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி முறுக்கு உரல் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க எந்த முறுக்கு உரல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முறுக்கு உரலில் எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் அப்படியே தான் செய்வேன் எப்போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உள்பகுதியில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. நீங்கள் சின்ன சின்ன மாவாக எடுத்து சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு பிழியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்து நம்ம லோட் பண்ணிவிட்டு பிழியலாம். இந்த மாதிரி ஷேப்பில் எல்லா மாவையுமே உருட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உருட்டி வச்சுருக்க மாவை இது போல் முறுக்கு உரல் உள்ள வச்சுட்டு நம்ம முறுக்கு பிழிய ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக எண்ணெயிலையும் பிழியலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிளேட்டில் பிழிஞ்சு கூட போடலாம். பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் முறுக்கு பிழியும் போது இது போல் ஒரு பிளேட்டில் பண்ணிட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டைரெக்டாக கையில் எடுத்து போடுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நான் இன்னொரு டிப் ஷேர் பண்ணியிருக்கேன். கரண்டிக்கு பேக் சைடில் வச்சு பண்ணுறது, அது இதுக்கு அடுத்து செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2-3 சுற்று சுற்றிட்டு இது போல் லேசாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ முறுக்கு நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது பிரிஞ்சு போயிடாமல் இருக்கும். இப்போ இந்த முறுக்கை கையில் அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே சூடான எண்ணெயில் டைரெக்டாக போட்டு பொரிக்க வேண்டியது தான். உங்களுக்கு அந்த மெத்தட் கஷ்டமாக இருந்ததுன்னா இது போல் அரிகரண்டி இருக்குல்ல, அதை பேக் சைடில் திருப்பி வச்சுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இது போல் முறுக்கு பிழிஞ்சிக்கோங்க. நம்ம தட்டில் எப்படி பிழிஞ்சோமோ அதே மாதிரி இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. 2-3 சுற்று சுற்றிட்டு டேப் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம சூடான எண்ணெயில் அப்படியே கரண்டியை திருப்பி போடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து லேசாக தட்டி போட்டு பாருங்கள். உருட்டி போட்டு பார்க்கக்கூடாது. மாவு உடனே மேல் எழும்பி வந்துருச்சுன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குன்னு அர்த்தம். அந்த குட்டி மாவு நீங்கள் போடுறீங்கல்ல, அந்த மாவு எக்காரணத்தை கொண்டும் உருட்டி போட்டுறக்கூடாது, வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லேசாக கையில் தட்டிட்டு தட்டை போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க முறுக்கெல்லாம் உள்ளே சேர்த்துருங்க. முறுக்கு சேர்த்ததுமே இந்த மாதிரி எண்ணெயில் சலசலப்பு இருக்கும். இந்த சலசலப்புலாம் அடங்கினதுக்கப்புறமா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு பொரிச்சுக்கோங்க. இந்த முறுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்க வேண்டாம். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே இந்த மாதிரி கையில் எடுத்து போடுவேன். உங்களுக்கு கரண்டியில் பண்ணுறது ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சலசலப்பு அடங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த முறுக்கை வெளியில் எடுக்கலாம். அதே மாதிரி முறுக்கை உள்ளே சேர்த்ததும் கரண்டி வச்சு கிளறக்கூடாது. எண்ணெய்க்கு மேலே எலும்பி வரும். அந்த சமயத்தில் நீங்கள் கரண்டி வச்சு திருப்பி விடுங்க. 2 பக்கம் திருப்பி விட்டு சலசலப்பு அடங்கிட்டு லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முறுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மொறுமொருவான முறுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் நம்ம தேங்காய் பால் சேர்த்து பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் விரும்பி சாப்பிட்ற அளவில் இருக்கும். ஓகே, இப்போ மீதம் இருக்க எல்லா மாவுலையும் முறுக்கு பிழிஞ்சு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.